உச்சத்துல இருக்கிறதுக்கு யார் காரணம்? நம்ம தான் காரணம். நானும் தான் காரணம். நானும் டிக்கெட்டுக்கு வந்துட்டு அவருக்கு 200 300 கொடுத்திருக்கேன். அப்படிங்கும் போது அந்த பணத்துல இருந்து உங்களுக்கு இது வரைக்கும் என்ன நலத்திட்டம் செஞ்சிருக்காரு? எம்மா பொய்ஷ்ணவி, நீ இதே தாவேக்கால இருக்கும் போது எங்க அண்ணன் எவ்வளவோ நலத்திட்ட உதவிகள் பண்ணிருக்காங்கன்னு பேசியிருக்க. இன்னைக்கு அப்படியே மாத்தி பேசுற. நீ மாத்தி பேசலாம், ஆனா அந்த உதவிகளை வாங்கினவங்க யாரும் மாத்தி பேச போறது கிடையாது தானே. அவரோட ஃபர்ஸ்ட் படம் நாளைய தீர்ப்புல வந்த வருமானத்துல நிறைய பேருக்கு அவர் அரிசி வாங்கி கொடுத்தாரு. அந்த அரிசியை வாங்கி பயனடைஞ்சாங்க பாரு, அவங்க அதை பேட்டியா கொடுத்திருக்காங்க. ஓகே, நீ நாக்கு தான் மாத்தி மாத்தி பேசுவ. ஓகே, பேசிக் நாலேஜ் கூடவா உனக்கு கிடையாது? ஒரு தனி மனிதன் அவரோட வருமானம், அந்த வருமானத்துல அவர்னால எவ்வளவு உதவி பண்ண முடியுமோ அவ்வளவு உதவி பண்ணிருக்காரு. இப்ப ஒரு தமிழ்நாட்டுல இருக்கிற எல்லாத்துக்கும் உதவி பண்ணீங்களான்னு கேக்குறேன்னா, தமிழ்நாட்டுல இருக்கிற எல்லாத்துக்கும் உதவி பண்ற அளவுக்கு அவர்கிட்ட பணம் இருக்கா? ஒரு தனி மனிதனோட வருமானத்தினால ஒரு நாட்டை நடத்த முடியுமா? அந்த பேசிக் நாலேஜ் கூட உனக்கு கிடையாதா? நீங்க என்ன சொல்றீங்க? ஆட்சிக்கு வந்தாதானே பண்ணுவேன்னு சொல்றீங்க. உங்க வீட்டு சொத்து எடுத்து பண்ண போறேன்னு உங்க அப்பா சொல்றாரா? இல்லையா? அவரும் ஆட்சிக்கு அந்த பணத்தை எடுத்துதான் அவரும் செலவு பண்றேன்னு சொல்றாரு. அதையேதான் எங்க அண்ணனும் சொல்றாரு. ஆனா என்ன சொல்றாரு? கொள்ளை அடிக்க மாட்டேன்னு சொல்லி சொல்றாரு, லஞ்சம் வாங்க மாட்டேன்னு சொல்லி சொல்றாரு. அது எல்லாம் இல்லாம நல்லதா பண்றேன்னு சொல்லி சொல்றாரு, மக்களுக்கு நல்லதா மட்டுமே பண்றேன்னு சொல்லி சொல்றாரு. அதெல்லாம் உன் காதுல கேட்கலையா? தேவையில்லாம ஒருத்தர் மேல கரிய தூக்கி போடுறோன்றதுக்காக உன் மேலேயே நீ போட்டுக்கிற. ஏன்னா உனக்கு சின்ன பேசிக் நாலேஜ் கூட இல்லாம பேசிட்டு இருக்க. சாச்சாவர முக்குல அவங்களோட பாயிண்ட் போட்டிருக்காங்க. இன்னைக்கு சரத்குமார் வராருன்னு சொல்லிட்டு இன்னைக்கு நாங்க பாயிண்ட் போட்டிருந்தோம். அவங்க நின்னு எங்களை பேச விடல. அத்தனை கட்சிக்காரங்களும் போங்க போங்கன்னு விரட்டுறாங்க. அப்படிப்பட்ட அராஜகமான அரசாங்கம் தான் ஏடிஎம்கே கூட்டணி. வெட்கமே இல்லாம பெண்கள் ஜெயலலிதா அம்மாவை தூக்கி வச்சு பேசுறீங்கல்ல. எனக்கு இந்த பெண் அடிமை பண்ணீங்க. இன்னைக்கு எனக்கு நின்று பேச விட்டீங்களா? அப்படி பெண் அடிமை பண்ற ஒரு ஆட்சி தேவையா? என்னைய ஒரு முறை கூட பேச விடல. அத்தனை கட்சி தொண்டர்களும் விரட்டி அனுப்பினாங்க. மக்களே, பெண்களே, உங்ககிட்ட தயவு செஞ்சு கேட்டுக்கிறேன். பெண் அடிமை பண்கிற ஒரு அரசாங்கம் உங்களுக்கு தேவையான யோசிச்சுக்கோங்க. இத்தனை ஓடி போனவரு, தோத்துருவோனே இந்த தொகுதியை விட்டு ஓடி போனவரு இன்னைக்கு தைரியமா உங்க முன்னாடி வந்து கேள்வி கேட்டுட்டு இருக்காரு. அப்படிப்பட்ட அரசாங்கம் தேவையில்லை. பெண்களே, இந்த பெண்மணி ஜெயிக்கணும்னா இன்னைக்கு நான் சொல்றேன், ரிசல்ட் ஜெயிக்கணும். இங்க இருக்க அத்தனை பெண்மணிகளும் அங்க இருக்க அத்தனை பெண்மணிகளும் ஜெயிக்கணும். ஒரே ஒரு முறை ரிசல்ட் ஓட்டி போடுங்க. அவங்களுக்கு இந்த பெண்ணுனா யாருன்னு காமிக்கிறோம்.